ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நேரலையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் மூலமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான இந்த இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வாரம் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியங்களிலே புதிய வருடத்திற்குள்ளாய் நாம் கடந்து போவதற்கு நாம் ஆயத்தப்படும்படியாய் போதகர் மூலமாக கர்த்தர் இந்த சுத்திகரிப்பின் காரியங்களை குறித்தும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்தும் செய்திகள் தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலுமாய் கூட இந்த சுத்திகரிப்பின் காரியங்களை குறித்து உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக சுத்திகரிப்பு என்பது இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்டதான ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல, அது தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இயேசு இருந்த காலத்திலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறார்கள். அங்கே போகும்போது அவர்கள் முதலாவது பார்க்கிறதான ஒரு காரியம் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருக்கிறதை கண்டார்கள். ஆகவே யூதர்கள் இந்த சுத்திகரிப்பிலே மிகவும் கை தேர்ந்தவர் என்று சொல்வதை விட அதிகமாய் சுத்திகரிப்பை பயன்படுத்தினவர்கள். ஆண்டவர் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு சுத்திகரிப்பை குறித்து வேதத்திலே பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது லேவியராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே முதலாவது சுத்திகரிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 16 லேவியராகவும் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். இந்த சுத்திகரிப்பினுடைய மேன்மையான உன்னதமான காரியம் என்ன என்பதை இங்கே வேதம் சொல்லுகிறது. சுத்திகரிப்பினுடைய மேன்மை பரிசுத்தப்பட கடவன், அது பரிசுத்தப்படுத்துகிறதான ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் இரத்தத்தை எடுத்து என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் இரத்தத்தை எடுத்து அவர்கள் சுத்திகரித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சுத்திகரிப்பு எப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து. சுத்திகரிப்பு என்பது எனக்கு மட்டுமல்ல, என்னோடு இருக்கிறதான என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, சுத்திகரிப்பு என்பது சபை அனைத்திற்கும் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சுத்திகரிப்பை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் மட்டும் சுத்திகரிக்கப்பட்டால் போதாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் வீட்டாருக்காகவும் அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறதுக்கு பெயர்தான் சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த சுத்திகரிப்பை மிகவும் எச்சரிப்போடு கூட ஜாக்கிரதையோடு கூட, நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, நாம் போகிறதான சபையாரும் அதை பின்பற்றி சுத்திகரிக்கப்படுவதற்கு நாம் அதிகமாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் சொல்கிறார். இதிலே வேதம் சொல்லுகிற அடுத்த சுத்திகரிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. என் ஆகம புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வீதமாய் சொல்லப்படுகிறது. என்னாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் சந்ததியினின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அப்படின்னா இந்த சுத்திகரிப்பிலே முக்கியமான பங்கு வகிக்கிறது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான தேவ பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காரணம், அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சுத்திகரிப்பு எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால், அவர்கள் சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். சர்வாங்க சவரம் என்று சொல்லும் பொழுது இந்த சுத்திகரிப்பு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிறதான அத்தனை நம்முடைய உறுப்புகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அதோடு மட்டுமல்லாமல் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து, அப்படி என்றால் வஸ்திரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவ நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறார். பொதுவாக சாதாரணமாக நாம் நம்முடைய வஸ்திரங்களை உடுத்தும் பொழுது நம்மை அறியாமலே பல அசுத்தங்கள் வருவதனால வஸ்திரங்களை நாம் என்ன செய்கிறோம்? புதுப்பித்த வஸ்திரங்களை போட்டுக் கொள்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது வஸ்திரங்களை நாம் மாற்ற முடியாது. ஆனால் இந்த வஸ்திரமானது, ரட்சிப்பின் வஸ்திரமானது தோய்த்து சுத்திகரிக்க கடவர்கள். அப்படி என்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இதை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாய நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாய் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. சங்கீதங்கள் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. தாவீது இவ்விதமாய் தன்னுடைய சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். சொல்லப்படுகிறது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அப்படி என்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுத்திகரிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை இங்கே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 51ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பிலே விதமாய் சொல்லப்படுகிறது, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்திய பொழுது, ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் தாவீதை போல அப்படிப்பட்டதான பாவம் இல்லாவிட்டாலும், பாவம் என்பது சின்ன பாவம் பெரிய பாவம் அல்ல. பாவங்கள் நமக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் மூலமாய் பாவத்தை உணர்த்தும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்க கடவுது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஒரு வாய்ப்பு. ஆகவேதான் தாவீது விதமாய் சொன்னார், 2ஆம் வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். அப்ப இந்த அக்கிரமம் இருக்கும் பொழுது, பாவம் இருக்கும் பொழுது, அக்கிரமம் பாவமும் பரிசுத்தமாக முடியாதபடி பரிசுத்தத்தை தடை பண்ணுகிறதோடு மட்டுமல்லாமல் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான தேவ தொடர்பை அறுத்து விடுகிறது. ஆகவே புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போகிற நாம் தேவனோடு கூட புதிய வருடத்திலே அடியெடுத்து வைக்கும்படியாய்
நம்மை நாமே சுத்திகரிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். என் மக்களும் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, அப்படின்னா அறகுறை கழுவலோடு அல்ல, நான் முற்றிலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். என் பாவமர என்னை சுத்திகரி அப்படின்னா மறுபடியும் அந்த பாவத்தோடு அல்ல, அந்த பாவத்தை முழுவதுமாய் மறந்து அதை விட்டு தேவனுடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாவம் என்ன செய்கிறது? தேவனுக்கு முன்பாக இந்த பாவம் நின்று தேவனோடு இருக்கிறதான உறவுகளை நம்மை பிரித்து விடுகிறது. ஏனென்றால் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது, நீர் பேசும் பொழுது உடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உடைய பரிசுத்தம் விளங்கும், இதை அறிக்கையிடுகிறேன். பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய நியாயத்திற்கு உட்படுகிறான். அப்ப தாவீது தேவனிடத்திலே அதை அறிக்கையிடுகிறார். தேவனை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் அவர் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப தாவீது சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொன்னார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரிக்கும். 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று தாவீது சொல்லுகிறார். ஒருவேளை ஈசோப்பை குறித்து பார்க்கும் பொழுது அது விலையேற பெற்றதான ஒரு திரவியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை உலக பிரகாரமாய் மனிதர்கள் தங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் அவரவர்கள் தகுதிக்கு தக்கபடி சுத்திகரிக்கப்படுகிறார்கள், சோப்புகளை பயன்படுத்துகிறார்கள். வேதம் சொல்கிற ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்படும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாய் இருக்கிற பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த மனிதன் பரிசுத்தமான ஒரு நிலைமையை அறிகிறான். ஆகவேதான் தாவீது சொன்னார், ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அடுத்தது சொல்ற, என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை கழுவியருளும் என்று தாவீது சொன்னார். ஒருவேளை உலக பிரகாரமாய் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை குளிக்கிற ஆட்களுக்கு சரீரத்திலே அழுக்கு ரொம்ப சேராது, ஆகவே ஈஸியாக கழுவி விடும். ஆனால் ஒரு சில மாதங்களோ வாரங்களோ இருந்து குளிக்கிறதான ஆட்களுடைய சரீரமானது அதிகமாக அது கழுவப்பட வேண்டும். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த பாவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்பட்டதான ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கெல்லாம் சில எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போவாங்க, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போவாங்க, கிறிஸ்துமஸ் நியூ இயர் போவாங்க. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு வருடம் அவர்களுக்கு கழுவப்படாத பாவங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். அதை தேய்த்து கழுவும் பொழுது பல காரியங்கள் நடைபெறும். அப்படின்னா வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய ஆசை, தாவீதுடைய ஆசை, உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அப்படின்னா அவருடைய ஆசை என்ன என்றால், தேவன் தன்னை கழுவும் பொழுது தன்னுடைய சரீரமானது நல்ல ஒரு பரிசுத்தத்தை அடைய வேண்டும். இந்த பரிசுத்தம் எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராய் தேவன் நம்மை கொண்டு வர விரும்புகிறார், அல்லது நாம் அப்படிப்பட்டதான நிலைமைக்குள்ளாய் கொண்டு வர கர்த்தர் நம்மை விரும்புகிறார். இந்த வெண்மையை போல கழுவும் என்று சொல்லப்படும் பொழுது, உறைந்த மலையில் வெண்மையாவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது என்னுடைய அம்மாச்சி ஒருத்தவர்கள் எங்களை அவங்க குளிப்பாட்டுவாங்க. அப்ப என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த காலத்துலதான் மாடனா நிறைய என்னென்னமோ இருக்கிறது. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காட்டு பீர்க்கங்காய் தோல் இருக்கும், அது ஒரு மாதிரி நாரா இருக்கும். அந்த நாரை வச்சு தேய்ன்னு தேய்ப்பாங்க. நாங்க சொல்லுவோம், அம்மாச்சி ஏன் இப்படி போட்டு தேய்க்கிற,
என் தோலே கருப்பா இருக்கு, ஏன் அப்படி? அவங்க சொல்லுவாங்க, டேய் கருப்பா இருக்கிற எப்படியாவது உன்னை வெள்ளையாக்கணும்டா, நீ வெள்ளையா மாறணும் அப்படின்னு சரீர பிரகாரமாக சரீரம் வெள்ளையாகணும்னு சொல்லி தேய்ன்னு தேய்ப்பாங்க. தேய்ச்சி வந்த பிறகு பார்த்தாக்கா உடம்பெல்லாம் கொஞ்சம் லேசா எரிய ஆரம்பிக்கும். அது மேல எண்ணெய் பூசின பிறகுதான் கொஞ்சம் செட்டில் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இன்றைக்கு கர்த்தர் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது சில நேரங்களிலே நமக்கு வேதனையா இருக்கும், சில நேரங்களிலே அது வலியா இருக்கும், சில நேரங்களிலே அது கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லட்டும், இவைகள் எல்லாம் எதற்கென்று சொன்னால் நம்மை வேதனைப்படுத்துவதற்காய் அல்ல. கர்த்தர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாய் நம்மை மாற்ற விரும்புகிறான். ஆண்டவருடைய நோக்கம் நீங்களும் நானும் தேவ சாயலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது உடனே வராது. அது தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நடைமுறை, நாம் செய்கிற எல்லா காரியங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் என்பதற்கு கொடுக்கப்படுகிறதான விளக்கம் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் நம்மை உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறதான பாவ இச்சைகளிலிருந்தும் பிரித்தெடுத்து தேவ சாயலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக தான் கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இவ்விதமாய் அவர் எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அப்படின்னா அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாவமானது ஒரு மனிதனை நிறமாற்றம் செய்கிறது. வெள்ளையாய் வெண்மையாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியவன் அவன் பாவம் வரும் பொழுது வேதம் சொல்கிறது அவன் சிவேர் என்று உருமாறுகிறான், அல்லது அவனுடைய சரீரத்தின் அழகே மாறுகிறது. அதே போல இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொன்னார், ஆண்டவரே என் பாவம் அற என்னை சுத்திகரித்து என்னை சுத்தமாக்கும், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன், என்னை கழுவும், நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஏன் தாவீது இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை செய்கிறார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்படி என்றால் பாவத்தோடு வாழ்கிற ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அந்த மனிதன் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனோடு மனம் பொருந்தி தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று, தேவன் கழுவி சுத்திகரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த சுத்திகரிப்பு எனக்குள்ளாய் உங்களுக்குள்ளாய் நிறைவேறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்காவிட்டால், ஒப்பு கொடுக்காவிட்டால், வேதம் சொல்லுகிறது மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிவிட்டது. அப்படி என்றால் வேதம் சொல்லப்படுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சட்டத்திலே நாசமடைவான். அப்படி என்றால் சுத்திகரிப்பின் நாட்களிலே தேவ பிள்ளைகள் தேவனாலே சுத்திகரிக்கப்படும்படியாய் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே வரும் பொழுது வேதம் சொல்கிறது,
கர்த்தர் அவர்களை என்ன செய்வார் என்று சொன்னால் தேசத்தின் நன்மையை புசிக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இல்லை என்றால் தேவனுடைய பிரமாணத்திற்கும் தேவனுடைய சுத்திகரிப்புக்கும் எதிர்த்து நிற்கும் பொழுது பட்டயமானது அவர்களுக்கு வருகிறது அல்லது அழிவும் ஆபத்தும் வருகிறது என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் 28ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அதில் 28ஆம் வசனம், துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு புதிய வருடத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிற நாம் துரோகிகளும் பாவிகளுமாய் மாறி கர்த்தரை விட்டு விலகி கர்த்தர் வைத்திருக்கிறதான இந்த சுத்திகரிப்பை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த எச்சரிப்போடு கூட மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய சுத்திகரிப்பிலே நாம் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பழைய புளித்த மாவோடு அல்ல, புதிய பரிசுத்தம் என்கிறதான காரியங்களோடு நாம் புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும் என்று அங்கே 1 கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாய நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து செல்லும்படியாய் தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன என்றால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகவே பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை. துப்புரவு என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சுத்திகரிப்பை புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்பாய் நம்முடைய சுத்திகரிப்பை நாம் அதிகமாய் உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வேதம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்தப்படும். நன்றாய் கவனித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் யாருக்கோ அல்ல, பிரியமானவர்களே என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சுத்திகரிப்புக்கென்று தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து இருக்கிறார். இந்த சுத்திகரிப்பு முதலாவது மாம்சத்தில் உண்டான ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நல்லா கவனிக்கணும். அறகுறையான சுத்திப்பு அல்ல, சுத்திகரிப்பு அல்ல, 50% சுத்திகரிப்பு அல்ல, எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, ஒரு சுத்திகரிப்பிலே ஒரு பகுதி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னொரு பகுதியிலே நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதல். இந்த சுத்திகரிப்புடைய முடிவு என்ன? தேவனை போல உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் நடந்து கொள்ள வேண்டும், நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம் பாதைகளிலே நடந்து போகும் பொழுது சரியானபடி நடந்து போகும். காரணம், வழிகளிலே ஏதோ ஒரு அசுத்தம் காலை வைத்து விடுவோம் என்றால் அந்த துர்நாற்றம் முழுவதுமாய் நாம் போகிற இடம் முழுவதும் எங்க பார்த்தாலும் துர்நாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும்.
ஆகவே அந்த துர்நாற்றத்தை நீக்கும்படியாக இல்ல போகும்படியாக அதை நாம் சுத்தமாக நம்மை கழுவி கொள்ளுவோம். இல்லை என்றால் அந்த துரிசுத்த காரியங்கள் நம்மை தொடாதபடிக்கு விலகி போகும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நம்மிடத்திலே அந்த துர்க்கிரியல் இருக்குமானால், அசூசி இருக்குமானால், தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு சுத்திகரித்துக் கொண்டு வாசனை வீசும் திரவியங்களால் தேவனாலே ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட்டதான ஒரு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். ஏனென்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? இதுதான் முக்கியமான ஒரு காரியம். சுத்திகரிக்கிறதுனாலே என்ன பிரயோஜனம், அல்லது நான் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தேவ பிள்ளைகள் சரியாய் அறிந்து கொள்வீர்களானால், சுத்திகரிப்பை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தெய்வ பயத்தோடு கூட இந்த சுத்திகரிப்பை நாம் செயல்படுத்துவோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். அங்கே நாம் பார்த்தோம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய வீடு. அப்படி என்றால் தாழ்மை இருந்த நம்மை தேவனுடைய வீட்டிலே தேவன் நம்மை அவருடைய பாத்திரமாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பெரிய வீடுதான். பொண்ணு வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. வேளை இன்றைக்கு உலக பிரகாரமான சில ஹோட்டல் பாத்தீங்கன்னாக்க மண் பாத்திர சமையல் என்று சொல்லுவாங்க. போய் பார்த்தாக்க கொடுக்கப்படுகிறதான உணவுகளை எல்லாம் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்துல கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த பாத்திரத்தை கவனித்து பார்ப்பீர்களானால் அந்த பாத்திரமானது நன்றாக சுத்திகரிக்கப்பட்டு அதில் இருக்கிறதான அந்த மண் வாசனையானது, அதில் இருக்கிற மண்ணானது நமக்கு கொடுக்கிற உணவிலே வராதபடி அது சுத்தமாக நன்றாக அது பூசப்பட்டு அது அலங்கரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். இல்லை என்றால் சுத்திகரிக்கப்படாவிட்டால் சட்டியில் இருக்க மண்ணு வந்துருச்சுனாக்க ஒரு வாய் கூட நம்மளால சாப்பிட முடியாது. ஆயிரக்கணக்கான ரூபாயில கொடுத்தோமானால் சாப்பிட முடியாதபடி நஷ்டம் வந்துடும். அதனாலே அந்த ஹோட்டலுக்காரன் அந்த மண் பாத்திரத்தை அவ்வளவு நேர்த்தியாய் அதை சுத்திகரித்து அதற்கு வேண்டியவைகள் எல்லாம் பூசி அது எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு அதை ஆயத்தப்படுத்துகிறான். இன்றைக்கு கூட அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், ஏன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால், இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ தெரியாது. நீ வரப்போகிற ஆண்டுகளிலே எஜமான் நம்மை எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறான். பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்படாத பாத்திரங்கள் ஒதுக்க வைக்கப்படும். நீங்கள் நன்றாய் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை பெரிய வீட்டிலே இருக்கிறதான பாத்திரமா இருக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் சரியாய் சுத்திகரிக்கப்படாவிட்டால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். யார் தங்களை சுத்திகரித்து எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரங்களால் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, சுத்திகரித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் மட்டுமே எஜமானுக்கு உகந்த எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதான
கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் எளிமையா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆவியானவர் சொல்கிறார், நீ ஒரு பெரிய வீட்டிலே இருக்கிறதான ஒரு பெரிய கனத்துக்குரிய பாத்திரம், நீ சரியாய் உன்னை கழுவி சுத்திகரித்துக் கொண்டால், நீ சுத்திகரித்துக் கொண்டு உன்னை பரிசுத்தமாக்கினால், வரப்போகிறதான நாட்களிலே எஜமான் எடுத்து பயன்படுத்தப்படுகிறதான ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள், நானும் மாற்றப்படுவோம். இதுதான் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் கர்த்தர் இந்த சுத்திகரிப்பை குறித்து மிகவும் அவர் கருத்துள்ளவராய் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். தன்னை அவன் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தினால் கனத்துக்குரிய பாத்திரமாய் அவனை எஜமான் கையிலே பயன்படுத்தப்படுவான். ஆகவே இந்த நாட்களிலே அருமையான தேவ பிள்ளைகளே, எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி எஜமானாலே பயன்படுத்தப்பட்டதான ஒரு பாத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் பவுலோடு கூட பேசினார். பவுலை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ முள்ளில் உழைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். உடனே அங்கே பவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி அவர் தனக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவர் ஒரு சுத்திகரிப்பை தனக்கு தேவனிடத்திலே கேட்டார். வேதம் சொல்லுகிறது, 3 நாட்கள் இந்த பவுல் புசியாமலும் குடியாமலும் இருந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த பவுலை தன்னுடைய காரியங்களுக்காய் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் மாற்றினார். அங்கே அனனியாவிடத்தில் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னவென்றால் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் ஏன் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், தெய்வ பயத்தோடு இதை ஏன் பூரணப்படுத்தப்பட வேண்டும் என்றால், நாட்களிலே எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இங்கே சவுலை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சவுலை தேவன் கனமான பாத்திரமாய் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இந்த தெரிந்து கொள்ள பாத்திரம் என்று சொன்னவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இப்ப சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் இந்த பவுலை தெரிந்து விடுத்தாலும், இந்த பாத்திரமானது பல உபத்திரங்களுடையாய் கடந்து வர வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த தெரிந்து கொண்ட பாத்திரமானது என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறது புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். அப்படின்னா கர்த்தருடைய நம்மை சுத்திகரித்து கொண்டு எஜமான் எடுத்து பயன்படுத்த கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறும் பொழுது கர்த்தர் 3 விதமான ஊழியங்களை நமக்கு தருகிறார். ஒன்று புறஜாதிகளுக்கு, அடுத்தது ராஜாக்களுக்கு, அடுத்தது இஸ்ரவேல் புத்திரருக்கு. நன்றாய் கவனித்து பார்த்தீர்களானால் ஆண்டவருடைய முறைமை வேறு, நம்முடைய முறைமை வேறு. இன்னைக்கு ஒரு வேலை ஒரு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார்னா உடனே அவங்க இருக்கிற சபையில ஒரு ஆராதனை வேணும், ஒரு பெரிய பிரசங்கம் வேணும், சபைக்குள்ளாகவே இருந்து அவர்கள் செயல்பட விரும்புகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது புறஜாதிகள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னால் நீங்க புறப்பட்டு போங்கள் என்று. அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது கொஞ்ச நாள் சபையில இருந்தார். அதற்கு பின்பாக புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கடந்து சென்றார். அதற்கு பின்பாக ராஜாக்களுக்கு சொன்னார். அதற்கு பின்பாக தன்னுடைய கடைசி காலத்திலே வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த தெரிந்து கொண்ட பாத்திரம் எப்படி அவர் செயல்பட்டார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்கே பவுல் சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் நான் இருக்கவில்லை. அப்படி இருந்தால் அங்கே இந்த பவுல் சுத்திகரித்துக் கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்தின பொழுது கர்த்தர் பவுலுக்கென்று வைத்ததான ஊழியத்தை பவுலுக்கு கொடுத்தார். இந்த ஊழியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்கு உனக்கு தரிசனமானேன். நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய கையிலே பயன்படுத்துகிற பாத்திரமாய் எதற்காக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஊழியக்காரர்களாய் மாற்ற விரும்புகிறார். நாம் நினைக்கிறது போல ஏதோ சபையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் அல்ல. கர்த்தர் சபையிலே 5 விதமான ஊழியக்காரர்களை வைத்தார். அதே நேரத்திலே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆகவே சுத்திகரிக்கப்படுவதனுடைய பரிசுத்தமாக்கப்படுவதனுடைய நோக்கம் எஜமான் கையிலே எடுத்து பயன்படுத்தப்படுகிற கனத்துக்குரிய பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இங்கே பவுல் அதைத்தான் சொல்கிறார், என்னை ஊழியக்காரனும் சாட்சியாகவும் ஏற்படுத்தினார் என்று சொன்ன பவுல் இந்த ஊழியத்தை குறித்து 18ஆம் வசனத்திலே பவுல் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் ஊழியக்காரர்களாய் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எதை ஊழியம் செய்ய வேண்டும், எதற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே பவுல் தெளிவாக 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு ஊழியம் ஊழியம் என்று சொல்லி தேவன் என்ன ஊழியத்தை தங்களுக்கு கொடுத்தார் என்று தெரியாதபடி பலவிதமான காரியங்களிலே அலைப்பட்டு அலைகிற அநேக ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமான் கையில எடுத்து கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பாரானால் ஊழியத்திலே கர்த்தர் ஒரு தெளிவை தருவார். ஏனென்றால் ஊழியம் என்றால் என்ன என்பதை இந்த 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே,
வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் பரிசுத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்படி என்றால் முதலாவது ரட்சிப்புக்கு முக்கியமான ஒரு காரியம் பாவ மன்னிப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாவ மன்னிப்பை தரும்படியாய்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் தேவனாலே அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய பாவங்களை மீட்பதற்காக கிருபாதார பலியாக இயேசு வந்தார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே முதலாவது தேவன் கனமான பாத்திரமாகிய நாம் பிரசங்கிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் பாவ மன்னிப்பை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். அடுத்தது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக மறந்துவிடக் கூடாது. சுத்திகரிக்கப்பட்ட நாம், பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் எஜமான் கையிலே எடுத்து எஜமான் பயன்படுத்துகிறார். எதற்கென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்டு என்பது நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன் என்றால், அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சுதந்திரத்தை குறித்து, பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் நமக்கும் உண்டு. நம்மால் பிரசங்கிக்கப்படுகிற பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற காரியங்களை சொல்கிற அப்படிப்பட்ட மக்களுக்கும் இந்த சுதந்திரம் பெற்றுக்கொள்ளும்படியான வாக்கியத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த சுதந்திரத்தை குறித்து தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே இவ்விதமாய் எழுதினார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே தாவீது இவ்விதமாய் எழுதி வைத்தார். சங்கீதங்கள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இங்கே பார்த்தீர்களானால் பங்கு கிடைத்தது. இந்த பங்கு எப்ப கிடைக்கும் என்று சொல்றார், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படின்னா இருக்குது. இன்னும் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. தாவீதுக்கு தெரியும், பின்னான நாட்களிலே கர்த்தர் அந்த சுதந்திரத்தை எனக்கு தருவார், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு தருவார் என்று தாவீதுக்கு நன்றாய் அறிந்ததினாலே அழகாய் எழுதி வைத்தார். அருமையான புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியம் என என்றால், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் விபிதமாய் சொல்லப்படுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களும்
தகுதி உள்ளவனாக்கினவரும். நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரமானது பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாகிய நம்மை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறது, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தேவன் தகுதியுள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வேதம் சொல்கிறது, சகலவித நற்கிரியலுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிறோமா, அல்லது நாம் மனம் போல நடந்து கொள்ளுகிறோமா? இங்கே பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமான் பெரிய வீட்டிலே எஜமான் கனத்துக்குரிய பாத்திரமாய் எஜமான் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் இருக்கும் பொழுது அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் வெளிச்சத்துக்குள்ளாய் பாவ மன்னிப்புக்குள்ளாய் நடத்துகிறது மட்டுமல்லாமல் பரிசுத்தவான்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியான பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திருப்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமான் கையிலே பயன்படுத்துகிறதான பாத்திரமாகிய நமக்கு தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியம், இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலே திரும்பும்படிக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மனிதருடைய கண்கள் குருட்டாட்டத்திலே, ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலே எங்கே போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அதைதான் இங்கே கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தணுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உலகம் முழுவதும் இருளின் அதிகாரங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்குகிறதான தேவன் ஒருவர் இருக்கிறார். இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கென்று சாட்சியாய், தேவனுக்கென்று நாம் அநேகரை விடுதலையாக்குகிறதான ஒரு ஊழியக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தை நம்மை விடுதலையாக்கினார், அதே போல அநேகரை விடுதலையாக்குகிறதான இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெளிச்சத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிற, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் இருளின் அதிகாரத்திலிருந்து ஜனங்களை மீட்டு தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது,
யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வெளிச்சங்கள் உதிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அந்த வெளிச்சங்கள் மறைந்து போய்விடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இருளை விட்டு ஒளியினத்திற்கு அநேகரை அழைத்து வரும்படியாய் அழைத்த ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் ஜீவ ஒளியை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ஜீவ ஒளி எனக்குள்ளாய் நிலையாய் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். இயேசுவினாலே இயேசுவை ஏன் பின்பற்ற வேண்டும்? நாம் பார்த்தபடியாய் தாவீது, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், பாவமர கழுவி என்னை வெண்மையாக்கும் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லப்பட்டதான ஒரு பரிசுத்தம் உள்ளதான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிற ஆண்டவர், நம் ஆண்டவரை சரியாய் பின்பற்றுவோம். ஆனால் அவரிடத்தில் இருக்கிறதான இந்த பரிசுத்தம் நம்மை நோக்கி வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒளியிலுள்ள பரிசுத்தவாணி சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம்மை எடுத்து தேவன் அநேகரை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நடத்துவதற்கு எஜமான் கையிலுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம், குமாரனாகிய அவருக்குள், கொலோசியர் 1:14 சொல்லுகிறபடி, குமாரனாகிய அவருக்குள் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறது நல்லதுதான். ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று பவுல் சொன்னது போல, அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறதான அவருடைய சுவிசேஷத்திலே எழுதுகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தமாக்கவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அதை மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே நாம் அந்நியராயிருந்தோம், சுத்திகரிக்கப்படாதவர்களாயிருந்தோம். சுத்திகரிக்கப்பட்டாலும் பூரணமாய் சுத்திகரிக்கப்படாதபடி பழைய மனுஷனை இன்னும் தரித்து கொண்டு துர்க்கிரைகளை மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே வரும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தராய் மாற்ற விரும்புகிறார், குற்றமற்றவர்களாய் மாற்ற விரும்புகிறார். கண்டிக்கப்படாதவர்களாய் சகலத்தை மன்னித்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் நமக்கு முன்பாக நிறுத்தும்படியாய் அவர் மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலே அவருடைய இரத்தமானது நம்மை சுத்திகரித்து ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியம் என என்றால், வேதம் சொல்கிறது, கர்த்தர் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தமாக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு
பொறுமையோடு கூட காத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வீதமாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வருடத்தை கொடுக்க காரணம், நாம் கெட்டு போகாமல் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், தேவ சித்தத்தின்படியாய் வாழ்ந்து வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போகிற நாம் முழுவதுமாய் அறகுறையாய் அல்ல, முழுவதுமாய் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தத்தோடு கூட எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 1:16, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே எத்தனை பேர் இயேசுவினிடத்திலே போகிறோமோ, நம்மை அறிக்கையிடுகிறோமோ, நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பு கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாய் இருக்கிறதை அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓய்ந்து நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அதிலே 25ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 1:25 சொல்லப்படுகிறது. 22 சொல்லப்படுகிறது, உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாய் மாறிவிட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, திராட்சரசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டிய நாம் அதை தண்ணீர் கலப்பாய் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு பதிலாக வேறு காரியங்களை வைத்து நம்மை சுத்திகரிக்க நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 25ஆம் வசனம் ஏசாயா 1:25 சொல்லுகிறது, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய கையை நம்மிடமாய் திருப்பி நம்மிடத்திலே காணப்படுகிற இந்த கழும்புகளை எல்லாம் நீக்கி நம்மை சுத்தமாய் புடமிட்டு ஈயத்தை எல்லாம் நீக்க விரும்புகிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்திலே அவரிடத்திலே வருகிறோமோ அத்தனை பேரையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்படி என்றால் அருமையான தெய்வ பிள்ளைகளை, கணத்துக்குரிய பாத்திரமாய் பெரிய வீட்டில் பொன்னு வெள்ளியுமான பாத்திரங்கள் இருந்தாலும்
அந்த பாத்திரங்கள் எஜமானால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படியாய் காணிக்கை செலுத்தும்படியாய் பொன்னை வெள்ளையும் புடமிடுவார் என்று சொல்லப்படுகிறது. புடமிடுகிறது என்பது ஒரு அதாவது துன்பத்தின் நடுவிலே அல்லது சோதனை நடுவிலே அல்லது பலவிதமான போராட்டங்களின் வழியாய் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆகவே இந்த சுத்திகரிப்பு என்பது சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு சில பாடுகளை கொடுத்து அந்த பாடுகளின் வழியாய் நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் சில நேரங்களிலே பாடுகளையும் உபத்திரவங்களையும் நமக்கு அனுபவிப்பது தேவனுடைய காரியமாய் இருக்கலாம். ஏனென்றால் வேதம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 2 அதிகாரம் 10 சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமக்காவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களிலே பூரணப்படுத்துகிறது அவர் கேட்டதா இருந்தது. ஆகவே இயேசு பரிபூர்ண அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள அவர் பல பாடுகளை உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போனார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே வருடத்தின் கடைசியிலே நின்று கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து பாவமர கழுவி அவருடைய பிள்ளைகளாய் லேவியர்களாய் அவருடைய ஊழியக்காரர்களாய் அவருடைய சாட்சிகளாய் ஜனங்களுக்கு மட்டுமல்ல ராஜாக்களுக்கு மட்டுமல்ல தலைவர்களுக்கும் சபைகளுக்கும் கர்த்தர் நம்மை சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் இவைகளை விட்டு விடாதபடி அவைகளிலே நாம் செயல்பட்டு சுத்திகரித்து கொண்டு பூரணமாய் ஒரு புதிய வருடத்துக்குள்ளாய் புதிய ஆசீர்வாதத்தோடு கூட புதிய மேன்மையோடு கூட எஜமானால் பயன்படுத்தப்படுகிறதான பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி தேவ சமூகத்தில் நடத்தும்படியாய் நம்மை முழுவதுமாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அருமையான தெய்வ பிள்ளைகளை வேதத்திலேயே நாம் வாசித்தபடி கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு மீறுதல் நீங்க சுத்திகரிப்பதற்கு நம்மை எஜமான எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். எப்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த பவுலை தேவன் எப்படி அந்த பாத்திரத்தை எப்படி பயன்படுத்தினார், அவர் எப்படியாய் இந்த ஊழியங்களை செய்தார், இந்த ஊழியத்தினுடைய காரியங்கள் என்ன, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன என்பதையும் ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் நமக்கு விளக்கி இருக்கிறார். வரப்போகிற வருடம் உலகத்துக்கு ஒருவேளை அழிவும் ஆபத்தும் நிறைந்ததான நாட்களாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் வரப்போகிறார், உங்கள் தலைகளை உயர்த்தி நடவுங்கள், கர்த்தர் உங்களை மேனையும் கொண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ராஜாக்கள் மனம் திரும்பத்தக்கதாய் தேசமானது இயேசுவை கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களையும் ஊழியக்காரர்களாய் மட்டுமல்ல சாட்சியாய் மாற்றி பரிசுத்தமானவர்களுக்கு ஏற்றதான அந்த சுதந்திரத்திலே பங்கு பெறுவதற்கான அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதான மனம் திரும்புதலை அறிவிக்கிறதான தேவ மனிதர்களாய் தேவ ஊழியர்களாய் சாட்சிகளாய் நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானால் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஒரு மனிதன் எப்படியாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எப்படி பரிசுத்தப்பட வேண்டும், ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஏன் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதை தேவரின் இந்த நாட்களிலே வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு காண்பித்து சுத்திகரிக்கப்படும் பொழுது பரிசுத்தப்படும் பொழுது பெரிய வீட்டிலே இருக்கிறதான பொன் வெள்ளி மண் மரம் போன்ற பாத்திரங்கள் இருந்தாலும் அவைகள் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படும் பொழுது எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றப்படுமாமே. அந்த எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம் எப்படி செயல்பட்டது செயல்பட வேண்டும் என்று அவளை குறித்து நாங்கள் பார்த்தோமே.
கடைசி நாட்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், எஜமான் கையில் எடுத்து பயன்படுகிற பாத்திரங்களை எப்படி மாற வேண்டும் என்பதையும் குறித்து எங்களோடு சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் அதை நாங்கள் புறம்பே தள்ளிவிடாதபடி ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே கர்த்தாவே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படியாய் செய்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் ஒத்தாசையும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இயேசுவின் வல்லமை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, SSK சாமுவேல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரை குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமை ஊழியங்களிலே செயல்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, கனமான பாத்திரமாய் நிஜமான எடுத்த பாத்திரங்களாய் எல்லாரையும் மாற்றுவீராக. புதிய வருடத்துக்குள்ளாய் போகும் பொழுது பழைய புளித்த மாவோடு அல்ல, உண்மையும் ஆண்டவரே சுத்தமும் என்கிற பரிசுத்தத்தோடு கூட கடந்து போய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டுங்க. தொடர்ந்து தேவகரம் கூட இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.